ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிரர் ஆஃப் மை ரெசிபீஸ். இன்றைக்கி எந்த ரெசிபியும் இல்லைங்க. சண்டே அப்படியே ரிலாக்ஸாக ரமதான்து நிறைய இடத்துல வந்து பஜார் போட்டிருந்தாங்க. சரி, நாங்களும் அப்படியே புத்ராஜாயில் இருக்கிற பஜார் ரமதானுக்கு கிளம்பிட்டோம். ஹாப்பி ரமதான் டு ஆல். இந்த வீடியோ லாஸ்ட் சண்டே ஷூட் பண்ணதுங்க. இந்த பிரிட்ஜு நிறைய மூவிஸ்லலாம் வருங்க. இதை வந்து புத்ரா பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் போன அன்றைக்கி நல்ல மழை வந்திருந்தது. அந்த பிளேஸே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நம்ம அப்படியே ஃப்ரூட் ஸ்ட்ரீட்குள்ளே போகிறோங்க. ஏகப்பட்ட ஃபுட் வச்சுருந்தாங்க. சிலதெல்லாம் பேர் கூட என்னன்னு தெரியல. இதெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சூஷிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்கங்க. ஆட்டை பாருங்கள் எப்படி படுக்க போட்டிருக்காங்கன்ட்டு. நிறைய பேர் அது வாங்குறதுக்காக க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஃப்ளவர் டீ, அப்புறம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. இது இவங்களோட ட்ரெடிஷ்னல் ரெசிபிங்க. இதுக்குள்ளே ஃபிஷ் இருக்கும், அப்புறம் சிக்கன் இருக்கும். கூட்டம் Ikan cinta Putrajaya. Okey. Memang betul lah. Tatap, beragam. Kalau dia nak sibuk media juga kerja, boleh sama-sama, boleh pilih-pilih. இது வந்து முர்த்தப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் போடுற பரோட்டா மாதிரியே நல்லா வீசிட்டு அதுக்குள்ளே வந்து சிக்கனோட கறி, அதுக்கப்புறம் முட்டை எல்லாம் சேர்த்து ஒரு மிக்சர் மாதிரி போடுவாங்க. சாப்பிடவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குங்க. இது மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ். நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து கோரிங் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. நாசி கோரிங் அப்படின்வாங்க. நாசின்னா ரைஸு. இந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே கொஞ்சம் மசாலாலாம் போட்டு கொடுப்பாங்க. அடுத்ததான் இது எல்லாமே சீ ஃபுட்ஸுங்க. இது நம்ம ஊரில் கிடைக்கிற அதிரசம். குட்டி குட்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சோயாவில் எடுக்கிற மில்க்கு, அது கூடவே அங்கே வச்சுருக்கிறது டோஃபுஃபான்னு சொல்லுவாங்க. அதோட பீன் கர்டில் வந்து ஜாக்ரி சிரப் போட்டு கொடுப்பாங்க. ஆக்டோபஸ் சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ரொட்டி ஜான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே அந்த நிறைய வகையான சாஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க.
இங்கே டோனட்ஸ், பேம்பலோனிஸ் இதெல்லாம் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் இருந்துச்சுங்க. சிலதெல்லாம் எனக்கும் பேரெல்லாம் தெரியாது, நானும் ட்ரை பண்ணது கிடையாது. குட்டி குட்டியாக சீஸ் கேக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது நம்ம ஊரில் கிடைக்கிற புட்டுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவே இருக்கும். இங்கே அவங்க வேக வைக்கிற விதம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாங்கள் அங்கே ஃபுட்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த ரிவர் சைடு வந்துட்டோம். எல்லாருமே அங்கே ஃபுட்டை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து குரூப்பாக உட்காந்துக்குவாங்க. அவங்க ஃபேமிலியெல்லாம் கேதர் ஆகி உட்காந்துக்குவாங்க. சன்செட் ஆனதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நாங்களும் ஃபுட்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டோம். சன்செட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். அந்த டைமில் நல்ல ரெயின்போ வந்துச்சு. அந்த வியூ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது நாங்கள் வாங்கியிருந்த ஃபுட்டு கூடவே அவங்க ஃப்ரையாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் சாப்பிட்டுட்டு கூடவே அங்கே வந்து ஈவினிங் ஆகிடுச்சி. அங்கே லைட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே மின்னுக்கு போனால் அந்த பஸாரோடது ஃப்ரண்ட்டில் லைட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது கடை க்ளோசிங் டைம்ங்க. எவ்வளோ பிஸியாக இருந்தது. இப்போ பாருங்கள் அப்படியே எம்டி ஆகிடுச்சு. எல்லாம் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அரவுண்ட் 8 o'clock தான் இருக்குங்க. அதுக்குள்ளே எல்லாமே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல லைட்டிங்ஸ் எல்லாம் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதாங்க. நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.